ஓகே ஹாய். இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சீரியஸான விஷயம் பற்றி தான் பேச போகிறோம். இது வந்து எல்லாரோட இண்டிவிஜுவல்ஸுக்குமே ஒரு முக்கியமான விஷயம், அவங்களோட ப்ரைவசி. இப்போ ஃபோன் வச்சுக்க எல்லாருக்குமே ப்ரைவசி இருக்கான்னு கேட்டால் 0% தான் சான்ஸு. ஏன்னா ஐஃபோனே வச்சுருந்தாலுமே ஏதாவது ஒரு டிவைஸ் இன்டர்நெட்டை கனெக்ட் ஆனால் போதும், அது உங்களுக்கு ப்ரைவசியாக இருக்க இனிமேல் போகிறது இல்லை. ஏன்னா இதுக்கப்புறம் அவர் ஃபுல்லாக வந்து தேர் இஸ் நோ மோர் ப்ரைவசி ஃபார் யூ. இப்போ இன்டர்நெட், இப்போ ஸ்மார்ட் டிவி, ஸ்மார்ட் வாட்ச்சு, ஸ்மார்ட் கிளாஸு, ஸ்மார்ட் ரிங்கு, ஸ்மார்ட் ஸ்பெக்ஸ், வேறு என்ன எல்லாமே ஸ்மார்ட்டாக மாறிட்டு இருக்கு. நீங்கள் தான் ஸ்மார்ட்டாக இல்லாமல் இந்த ஸ்மார்ட்டான திங்ஸ்லாம் வச்சுருந்தா தான் நம்ம ரொம்ப ஸ்மார்ட்டான காயன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இந்த ஸ்மார்ட்டான திங்ஸ்லாம் வந்து உங்களுக்கு டேட்டாவை கலெக்ட் பண்ணி நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்டாங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் எப்படி ரியாக்ட் ஆவீங்க. இப்போ நீங்கள் ஒரு ரிங் வச்சுருந்தீங்கன்னா அந்த ரிங் வந்து உங்களோட கான்ஸ்டண்ட்டாக உங்களோட ஹார்ட் ரேட் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். இவன் எந்த இடத்த எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், ஏதாச்சும் ஒரு சஸ்பென்ஸ் வந்தால் இவனோட ஹார்ட் ரேட் எவ்வளோ போகும். இப்போ ஏதாவது கொஞ்சம் ஒரு சாதாரண விஷயம் வந்து என்னோட ஹார்ட் ரேட் எப்படி பிஹேவ் பண்ணணும், என்னோட பிபி ப்ரெஷர் என்னன்னு செக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். செக் பண்ண அது வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே தான் இருக்கும் அது சர்வருக்கு. அப்படி கொடுக்குற சர்வர் வந்து உங்களோட ஹார்ட் ரேட் மொத்தமாக உங்களோட பாடியோட அனாலிசிஸ்லாம் வச்சுட்டு, இப்போ சப்போஸ் உங்கள் ஹெல்த்தான டேட்டஸ்லாம் வச்சுட்டு அது வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கோ இல்லை டேப்லெட்ஸுக்கோ அப்போலோக்கோ எய்ம்ஸுக்கோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஹெல்த் சம்மந்தமாக மெடிசன் சம்மந்தமாக இருக்கோ அதாவது மல்டிநேஷனல் கம்பெனிக்கு உங்களை பற்றின டேட்டாவை அவங்க விற்றுருவாங்க. அவங்க உங்களை பற்றின ஒட்டுமொத்த உங்களோட ப்ரொஃபைலை பார்த்துட்டு ஓகே இப்போ இவனுக்கு எல்லாம் பிரச்சனை இருக்குது, அப்போ இவன் பார்க்குற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இவன் வரதெல்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுங்கள், இதை சாப்பிட்டா முடி வளரும், இதை சாப்பிட்டா கண் நல்லா தெரியும், டயபெட்டிஸ் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, எங்கிட்ட இங்கே வாங்க ஸ்கேன் எடுக்கல, எம்ஆர்ஐ ஸ்கேனு, கிட்னியோட ஸ்டோனை கிளியர் பண்ணலாம், உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ரொம்ப கம்மி பண்ணிடலாம், மெடிடேஷன் பண்ணுங்கன்னு சம்மந்தமே இல்லாமல் உங்களோட நீங்கள் டேட்டாஸ் உங்களை அறியாமலே கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுவுமே உங்களாக விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது சும்மா கிளான்ஸாக சொல்கிறேன். இதுவும் போக நான் கிட்டத்தட்ட இதுக்காக ஒரு 4-5 நாள் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். மொத்தம் 6 நோட்டில் இருக்குது. கிட்டத்தட்ட 5-6 பேஜுக்கு நான் எழுதி வச்சுருக்கேன். என்ன பேசணும்னு இவ்வளோ தத்துலடா நிறையவே எஃபர்ட் போட்டிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி ஃபால் குவிட்டிங் சோஷியல் மீடியா. இப்போ சோஷியல் மீடியாவை குவிட் பண்ணுங்கள், இனிமேல் சோஷியல் மீடியா வேணாம் அப்படின்னு திரும்பினோடனே முக்கியமான 3 ஒரு அப்ஜெக்ஷன் வைப்பாங்க. எதுக்கு சோஷியல் மீடியாவை இது பண்ணணும், சோஷியல் மீடியா நல்லா தானே இருக்குன்னு ஒரு முக்கியமான 3 மேஜர் டாபிக்ஸ் எடுத்து வைப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று என்னதுன்னா ஃபண்டமெண்டல் டெக்னாலஜி. இந்த ப்ரோ நம்மளாம் இப்போ 21st சென்ச்சுரியில் இருக்கேன் ப்ரோ, இப்போ வந்து சோஷியல் மீடியாவை கட் பண்ணு அதை கட் பண்ணுங்கிறீங்க. இதெல்லாம் இருந்தால் தான் ப்ரோ இப்போ ஃபண்டமெண்டலாக நமக்கு தேவையான ஒரு அடிப்படை விஷயம். இதெல்லாம் இப்போ இன்டர்நெட்டு, ஸ்மார்ட் ஃபோனு, ஸ்மார்ட் டிவி, ஸ்மார்ட் வாட்ச்லாம் இல்லைன்னா அதெல்லாம் மனுஷனே இல்லை ப்ரோ. என்ன ப்ரோ பேசுகிறீங்க, ஸ்மார்ட்டாக இருக்கணும் ப்ரோ, ஸ்மார்ட்டான திங்ஸை யூஸ் பண்ணுங்க ப்ரோ. இதெல்லாம் நம்மளோட அடிப்படை உரிமை ஆயிடுச்சு. இப்போ உலகம் எவால்வ் ஆயிடுச்சு, எவல்யூஷன் நோக்கி போயிட்டு இருக்கு. இதுவும் மனிதனோட எவல்யூஷன் ஒரு பாட்டு தான் ப்ரோ சோஷியல் மீடியா இந்த இதெல்லாம். ஸோ பி கனெக்டட் வித் இன்டர்நெட் ப்ரோ, ஒன்றும் ஆகாது ப்ரோன்னு சொல்லுவானுங்க. நத்திங் இப்படிலாம் சொல்லுவாங்க, தப்புன்னு அரைஞ்சிருங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் டெக்னாலஜி ரைட்ஸுங்கிறதே கிடையவே கிடையாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தப்ப இதெல்லாம் தேவையே படலை. 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, இப்போ 2025 10 முன்னாடி இருந்துச்சு. 2010 அப்போலாம் ஒரு கிட்டத்தட்ட 20-30 இயர்ஸ்க்கு முன்னாடி இது வந்து ஃபண்டமெண்டல் டெக்னாலஜிங்கிறதே கிடையாது. இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ராடக்ட், அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறேன், ஒரு ஸ்லாட் மிஷினாக இருக்கட்டும், இல்லைனா அந்த காலத்தில் என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு என்ன இருந்துச்சு, ஒரு மிஷின் மாதிரி இருக்குமே, இருக்கு பண்ணால் ஒரு 3 இது ஒன்றா ஏதாச்சும் வந்தால் அதுக்கு ஒரு பேர், அந்த மிஷின் பேர் வேறு மறந்துச்சு டக்குலாம் வந்துச்சுன்னா ஏதாவது உங்களுக்கு லாட் டிக்கெட் ஏதாவது கிஃப்ட் மாதிரி வரும், உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராடக்ட் மாதிரி ஏதாச்சும் இருக்கும்ல அந்த காலத்தில். அதுதான் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன், இந்த சோஷியல் மீடியாலாம். இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் டாய் மாதிரி தான், உங்களோட பொழுதுபோக்குக்காக தான் மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. தவிர இது ஒன்று உங்களோட அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்ஸோ டெக்னாலஜியோ இது இல்லாமல் உங்கள் வாழ்க்கை நகராது. அந்த மாதிரி இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது இல்லைனா நோ ப்ராப்ளம், தேர் இஸ் அனதர் வே. இதுதான் ஒரு அடிப்படையாக வச்சுக்கிறது வந்து வேஸ்ட். 21st சென்ச்சுரியில் இருக்கும். இதில் இருந்தால் இப்போ ரொம்ப முக்கியமான சொல்ல வச்சுருக்கேன், அவனா பொடையிலே சேர்த்து அடித்து அனுப்பிடுங்க. 2வது வந்து வைட்டல் சக்ஸஸ். இப்போ 21st சென்ச்சுரியில் இருக்கேன், என்னோட ஸ்கில்ஸை நான் காட்ட விரும்புகிறேன். என்னோட ஸ்கில்ஸை காட்டி என்னோட சோஷியல் மீடியாவில் என்னோட பெயிண்டிங்கோ என்னோட ஆர்ட் ஜென்ரேட் பண்ணுறதோ இல்லை எனக்கு இருக்க டேலண்ட்டை நான் காட்டணும்னு நினைக்கிறேன், அது மூலிமா நான் பெரியலாகும்னு நினைக்கிறேன்னு இருந்தால் சோஷியல் மீடியாங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ சப்போஸ் இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாங்கிறது இல்லை, ஆனால் எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான்
இருந்தாங்க. அவங்களுக்கு ஸ்கில்ஸை எங்கே காட்டணுமோ அதை கரெக்டாக காட்டி முன்னேறி இருந்தாங்க. இப்போ ஸ்கில்ஸே இல்லைனாலும் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆனால் போதும், ட்ரெண்டிங் ஆனாலே அவனை தூக்கிட்டு வந்து பெரிய ஆள்னு வச்சு இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்காங்க, படத்தில் வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. முந்திலாம் ஸ்கில்ஸ் இருந்து வாய்ப்பு கிடைக்கிற தேடிட்டு இருக்கப்ப இந்த சோஷியல் மீடியா வச்சு ஸ்கில்ஸே இல்லைனாலும் இப்போ இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறான், ஒரு 20,000 பேர் பார்க்குறாங்க, 20 மில்லியனோ 40 மில்லியனோ வியூஸ் போகுது, இவன் வந்து நல்ல வியூஸ் போகுதுங்கிறதுக்காக இவனை கூப்பிட்டு வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கிறது. சினிமா ஒரு படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குறோன்னா அவனை கூப்பிட்டு வந்து இன்டர்வியூ எடுக்கிறது. சிஎஸ்கேவா சப்போர்ட் பண்ணுற அவனை கூப்பிட்டு வந்து இன்டர்வியூ எடுக்கிறது. முந்திலாம் பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி அந்த படத்தில் நடிச்சவங்கள இன்டர்வியூ கூப்பிட்றாங்க. இப்போலாம் ஒரு ஸ்கில்ஸே இல்லைனாலும் சோஷியல் மீடியாங்கிறது ஒரு ட்ரெண்டிங் ஆனால் போதும் இன்டர்வியூ கூப்பிட்றது. அவங்களும் 2-3 மாதத்துக்கு பெரிய ஆளை மாதிரி திரும்ப கூப்பிட்டு வந்து அவங்க பேசி திரும்ப காட்ட வச்சு பெரிய ஆள்னு நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. முன்னாடிலாம் வந்து ஃப்ளெக்ஸ் போர்ட்லாம் பேனர்ஸ்லாம் பெருசாக இருக்கும். அப்படி பேனர்ஸ் எதுக்கு வைக்கிறாங்கன்னா அவன் வந்து பெரிய ஆள் ஆகுறான், அவன் பெரிய ஆள்னு காட்டுறதுக்காக பேனர் அடிக்கல, அவன் பெரிய ஆள் ஆகணுங்கிறதுக்காக தான் பேனரே வைக்கிறான். ஐ ஹோப் ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். இப்போ ஒரு பேனரில் வந்து நிற்குதுன்னா, பேனரில் ஒருத்தவங்க ஃபோட்டோ இருக்குது, ஃபோட்டோ பார்த்துட்டு நம்ம நினைப்போம் பரவாயில்ல பெரிய ஆள் போல் அதான் பேனர்லாம் வச்சுருக்கான் அப்படின்னு நினச்சா, அவன் அந்த மாதிரி நினைக்கணுங்கிறதுக்காக தான் பேனர் வச்சுருக்கான். அவன் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, அவன் பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வச்சுருக்கான் இப்போ போர்டுலாம். இப்போ அதே மாதிரி தான் சோஷியல் மீடியாவில் இன்டர்வியூ எடுக்கிறவன்லாம் பெரிய ஆள் இல்லை, அவன் பெரிய ஆள், அவன் ட்ரெண்டிங் ஆகணுங்கிறதுக்காக தான் திரும்ப ஃபேஸை சோஷியல் மீடியா காட்டிக்கிட்டே இருக்காங்க. ஸோ உங்களோட ஸ்கில்ஸ், ரியல் ஸ்கில்ஸ் எல்லாம் காட்டுறதுக்கு சோஷியல் மீடியாங்கிறது ஒரு தேவையில்லாத ஒரு பிளாட்ஃபார்ம் தான். வேணா அது ஒரு லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கலாம். மற்றபடி ஒரு உங்களுக்கு ஒரு ஆக்டர் ஆகணும்னா ஏதாச்சும் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் போய் சான்ஸ் கேளுங்க, டேரக்டர் போய் நான் நல்லா நடிக்கிறேன்னு போய் காட்டுங்க. இப்போ அதுவே உங்களுக்கு லிரிக்ஸோ சாங்ஸ் எட் பண்ணால் அது இங்கே அப்லோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல், யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு மியூசிக் டேரக்டர் போய் ஒரு அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணுங்க, டேரெக்டாக உங்கள் மியூசிக்கில் போய் போட்டு காட்டுங்க. இந்த மாதிரி உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும். இப்போ நான் வந்து நல்ல ஒரு ஆர்டிஸ்ட், நல்ல கோடிங் பண்ணுறேன்னா அந்த கோடிங்கை பயன்படுத்தி ஏதோ ஃப்ரீலான்ஸ் பண்ணி உங்களை விற்றுருங்க, ஏதோ கம்பெனிக்கோ இல்லை வெப்சைட் எப்படி விற்றுருங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் ஃபேமஸ் ஆகுறதுக்காக மட்டுமே இதெல்லாம் பண்ணாமல் உண்மையான ஸ்கில்ஸ், ரியல் எஃபர்ட் போட்டு டீப் ஒர்க் பண்ணி உங்களோட ப்ராடக்ட் உண்மையிலே வேல்யூபிளாக இருந்தாலே போதும், நீங்கள் வந்து மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆகலாம். இப்போ வந்து சில பேர்லாம் சொல்கிறாங்க, இதோ இப்படி உட்காந்து பாருங்க, இப்படி உட்காந்துட்டு நான் ஒரு 3 விஷயம் சொல்கிறேன், இப்படி பண்ணாலே போதும், அப்படி பண்ணாலே போதும்னு எதிர்த்தாவில் பார்த்தா யாருமே உட்காந்துருக்க மாட்டாங்க. சும்மா நான் எவ்வளோ பேர் இன்டர்வியூ எடுக்கிறேன், நான் 4 புக்கு நல்லா படிச்சிருக்கேன் அப்படிங்கிறது காட்டுறதுக்காகவே சில பேர்லாம் சேரை இப்படி வச்சுக்கிட்டு யார்கிட்டயோ பேசுகிற மாதிரி பேசுவானுங்க. இது மிகப்பெரிய தற்குறித்தனமாக இருக்குது. இதெல்லாம் அந்த மூலிமா அவங்க வந்து இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேரில் அவங்க வந்து ஃபேமஸ் ஆக்குறாங்க, அவங்களோட ப்ராடக்ட்டை அவங்கள்ட்ட விற்க பார்க்குறாங்க. இப்போ அவங்களோட ப்ராடக்ட் உண்மையாக நல்லா இருந்துச்சுன்னா அது மார்க்கெட்டில் மிகப்பெரிய சக்ஸஸ் தான் போகுது. சக்ஸஸ் ஆகலை கேட்டால் இதெல்லாம் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரோ, இதுங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டே இருந்துட்டு போகுது. ஆனால் அதுக்குன்னு ஒரு உங்களை சுற்றி ஃபேக்காங்க, அந்த பக்கம் யாருமே இல்லைனாலுமே இப்படி வச்சுட்டு பார்த்தாங்க திரும்பி பேசிருக்கிறது என்ன, ஏதோ பெரிய பாட்காஸ்ட் பண்ணுற மாதிரி யாருமே இல்லைனாலுமே இருக்கிற மாதிரி நினச்சி பேசிகிட்டு இருக்காங்க பல பேர். 3வது விஷயம் வந்து இதெல்லாம் ஃபன் ப்ரோ, இதெல்லாம் வந்து நாங்கள் ஆமாம் ஓகே நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள், ஓகே இப்போ நான் ஒத்துக்கிறேன், இது வந்து என்டர்டைன் பண்ணிட்டு இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, நான் ஃபன் டைமுக்காக திரும்ப பார்த்துக்கிட்டு இருக்கேன், இல்லை என்ன ஆக போகுது, என்னோட ஃபன் மை டைம் நான் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு கேட்டால் இது வந்து அவங்க ஃபன்னை மட்டுமே இல்லை, இட்ஸ் நாட் அன் அட்ராக்ட் பட் இட்ஸ் அன் அடிக்டிவ் ப்ராடக்ட். இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு பிடிக்கலைன்னா எதுக்காக திருப்பி, இப்போ ஒரு கடைக்கு போகிறீங்க, உங்களுக்கு அந்த கடையில் ஒரு டிஷ் வந்து பிடிக்கலைன்னா அந்த கடைக்கு நீ திருப்பி போவீங்களா? போகவே மாட்டீங்க. அதே மாதிரி தான் பிடிச்சிருந்தா தான் திரும்ப போவோம், பிடிச்சிருந்தா தான் நம்ம திரும்ப வாங்கி சாப்பிடுவோம். அதே மாதிரி தான் சோஷியல் மீடியாவுக்கு உங்களுக்கு பிடிக்கிறத மட்டும் தான் காட்டுறாங்க. இப்போ நீங்கள் ஒரு ரீல்ஸுக்கு லைக் போட்டிங்கன்னா, நான்லாம் எனக்கு ஒரு தெரியாதனமா பேட்மேனுக்கு ரீல்ஸுக்கு நல்ல ஒரு எடிட் பண்ணி தாங்கன்னு லைக்கை போட்டேன். இப்போ வரைக்கும் தொடர்ந்து 3 மாதமாக எனக்கு பேட்மேன் டிசி சம்மந்தமான ஒட்டுமொத்த ரீல்ஸும் வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு அதை பற்றி வெறுத்துட்டேன். அதுக்காக ரொம்ப திகட்டுற அளவுக்கு திரும்ப ஒரே ரீல்ஸ் திரும்ப பார்த்துக்கிட்டே திகட்டுது. உங்களுக்கு பிடிச்சதை மட்டுமே திரும்ப காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட டைமை அவங்க வந்து கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஆவரேஜாக ஒரு 18 வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணுறான். இப்போ
உங்களோட 1 மணி நேரம் உங்களோட டைம் வேல்யூ வந்து ஒரு 500 ரூபான்னு வச்சுருந்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் 1000 ரூபாய். அதுவே 30 நாளைக்கு 3000 ரூபாய் நீங்கள் வந்து காசு கொடுக்குறீங்க. யூ ஆர் நாட் கிவிங் யுவர் டைம், யூ ஆர் கிவிங் டைமை விட இப்போ டைம் யூ ஆர் நாட் ஜஸ்ட் கோயிங் டு வேல்யூ யுவர் டைம். உங்களுக்கு உங்கள் டைமோட வேல்யூ தெரிலனா மணியோட வேல்யூ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்போ 1 மணி நேரத்துக்கு உங்களோட வேல்யூ டைம் வந்து 500 வச்சுருந்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஆவரேஜாக 2 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். 3000 rupees நீங்கள் அந்த சோஷியல் மீடியாவுக்கு நீங்கள் கையில் கொடுத்துட்ருக்கீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் 3000 rupees ஒரு சோஷியல் மீடியாவுக்கு ஒரு இன்ஸ்டாகிராமுக்கோ ஃபேஸ்புக்கோ இல்லை வேறு ஸ்னாப்சாட்டுக்கோ கொடுக்குறாந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த 3000 ஒரு மாதங்கிறது அது யூஸ்ஃபுல்லான விஷயமா, அது வந்து ப்ரொடக்டிவான விஷயமா, எதுக்கு இவ்வளோ கொடுக்குறீங்க கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருங்கள். யூ வில் ஸ்டாப் த சோஷியல் மீடியா. டைம் கன்சியூம் பண்ணுது, இது வந்து உங்கள் கான்சன்ட்ரேஷனை லேக் பண்ணி உங்களோட ஃபோக்கஸ் ரொம்ப டவுன் பண்ணுது, டிப்ரெஸ் ஸ்டேஜுக்கு உங்களை தள்ளுது. லேட் நைட் ஸ்லிப் இதில் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஏதாச்சும் ஒரு ஆன்லைன் கோர்ஸ் படிச்சது ப்ரொடக்டிவாக இருக்கும் உங்களோட கெரியருக்கு. அதை விட்டுட்டு ஒரு டெய்லி 2 hours ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கிறப்ப யூ கோனா மிஸ் த மேஜர் டைம் இன் யுவர் லைஃப். முன்னாடியெல்லாம் பேரண்ட்ஸ் வந்து நிலாவை காட்டியோ சின்ன சின்ன பொம்மைங்களை காட்டியோ இல்லை டிவி ஆன் பண்ணிவிட்டு ஏதாவது படம் போட்டால் சாப்பிடுவாங்க. இப்போல்லாம் வந்து ஒரு சின்ன குழந்தை வந்து அழுக ஆரம்பிச்சப்ப இந்த ஃபோனை வச்சுக்கோ, இந்த ஃபோனை என்னென்னா பண்ணுன்னு ஃபோனை கொடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த குழந்தைங்க இப்போ என்ன தெரியும், ஃபோனை வச்சு அது வாட்டுக்கு ஏதாவது நோண்டிகிட்டு இருக்கோம். உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு அது வாட்டுக்கு எங்கேயாச்சும் உங்களோட மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது, ஒன்றுமே தெரியாது. பட் இருந்தாலுமே ஒரு ஒன்றும் தெரியாத குழந்தைக்கு ஒரு ஃபோனை கொடுக்க முடியுமா? என்ன வேணாலும் நடக்கலாம். உங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கு, உங்களால் குழந்தைய பார்த்துக்க முடியலன்னு ஒரு ஃபோனை தூக்கி ஒரு குழந்தைகிட்ட கொடுத்துருக்கீங்க. அந்த குழந்தை தினமும் இது மாதிரி நினச்சி உட்காந்து போகுது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இப்போலாம் வர குழந்தைங்கள்லாம் வந்து ஐஃபோனே ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணிருக்காங்க. நமக்குள்ள அவ்வளோ தெரியாத அளவுக்கு இப்படி பண்ணால் அப்படி போகலாம், அங்கே வந்து இப்படி பண்ணலான்னு இருக்க எல்லா ட்ரிக்ஸுமே அந்த குழந்தைக்கு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு ஏற்படுக்க, இதனால குழந்தைங்களோட பிரெயின் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும். ஒரு ஃபோனை சுற்றி எவ்வளோ இன்ஃப்ராரெட் ரேடியேஷனை சுற்றிக்கிட்டு இருக்கோம், அது அதோட அஃபெக்ட் ஆகும். பிரெயினோட கிரியேட்டிவிட்டியாக எவ்வளோ அஃபெக்ட் ஆகுன்னு யாருமே புரியாமலாம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சரி இருந்தாலுமே முக்கியமாக 4 கம்பெனி இருக்குது ஒட்டு மொத்தமாக இந்த வேர்ல்டை கண்ட்ரோல் பண்ணுற, டெக்னாலஜியை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு. கூகுள், ஃபேஸ்புக்கு, அமேசானு, ஆப்பிள்னு. இந்த 4லையும் பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து எதுக்குன்னா ஒன்றுமே தெரியலனா போய் பார்க்குறதுக்கு. அது வந்து ஆக்சுவலாக பிரெயின் மாதிரி இப்போ அதாவது ஒட்டுமொத்த கடவுள் மாதிரி இருக்குது கூகுள். இப்போ ஒன்று தெரியலனா இப்போ பிரெயின் எதுக்கு இருக்குது, யோசிக்கிறதுக்கு. நமக்கு தான் யோசிக்க டைம் இல்லையே, கூகுளில் போட்டால் வந்துடும். ஃபேஸ்புக்கு லைக்ஸு காட்டு, பிடிச்சதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்குது ஹார்ட்டு, இல்லை லைக் போடுறாங்களா. இன்ஸ்டாகிராம் அதே மாதிரி தான், லைக் போடுறாங்க, சூப்பராக இருக்குது, போஸ்ட் சூப்பராக இருக்குது, இல்லை லைக்னு பிடிச்சதெல்லாம் வச்சுட்டு இருக்கு. அமேசான் வந்து உங்களுக்கு தேவையே இல்லாத விஷயத்த கூட வாங்குன்னு ஆஃபர். அமேசான் மட்டும் இல்லை, ஃப்ளிப்கார்ட்டு, இன்னொன்று இருக்குமே மிந்த்ரா, மீஷோன்னு உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்த கூட ஆல்ரெடி ரேக்கில் 40 ஷூ இருக்கும். அதுவும் போக இப்போ ஷூ 20% ஆஃபர் இருந்தால் நம்ம அதையும் போயிருக்கல நல்லா இருக்கேன்னு காட்டில் போட்டு வைக்கிறோம். இப்போ உங்கள் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா 4 சட்டை இருக்கும், 40 சட்டை கூட இருக்கும். ஆனால் இப்போ 4 சட்டை 400 ரூபா போட்டோன்னே பரவாயில்ல நல்லா இருக்கு டீலுன்னு போய் வாங்கிடுறோம். இப்போ அனாவசியத்தை எதுக்கு வாங்குறோம், தேவைக்குன்னு மட்டும் வாங்கினாலே போதும். இப்போ தேவையில்லாமல் இப்போ நம்ம பீரோட 40 சட்டையும் இருந்துட்டு இப்போ நம்ம ரேக்கில் 40 ஷூ இருந்தால் அந்த 40 ஷூ யார் போட போகிறா, இருக்குது 2 கார்டு தான், ஒரு நாளைக்கு ஷூ தான் போடணும். 40 ஷூ வாங்கி வச்சுட்டு என்ன பண்ண போகிறானுங்க. ஆப்பிள் ஸ்ட்ராங்கஸ்ட் வந்து பெஸ்ட்டுன்னு நினச்சி அவங்களோட லக்ஸுரி அது விற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா இப்போ ஸ்விக்கி, ஜொமேட்டோன்னு வந்து நம்ம சாப்பாடு வயிற்றுக்கு தலை மூளையில் ஆரம்பித்து ஹார்ட்டு, பிரெயின், நம்ம என்னென்ன தேவையோ இருக்கிற ஒட்டுமொத்த பாடி ஆர்கான்ஸையுமே டெக்னாலஜி வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் என்ன சாப்பிடணும்னா ஜொமேட்டோ, என்ன வேணுங்கிறதுக்கு என்ன தேடணும்னா அதுக்கு புக்ஸில் தேடாமல் கூகுளில் தேடுறீங்க, பிடிச்சதெல்லாம் என்னென்னு பார்க்குறதுக்கு ஃபேஸ்புக்கில் போய் யாருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு போய் பார்க்குறீங்க. ஒட்டுமொத்த பாடி உங்களோட எமோஷன்ஸ் வந்து அது ஒட்டுமொத்த மல்டிடாஸ்க் கம்பெனியும் கேதர் பண்ணிட்டு இருக்கு. கூகுள் அதாச்சும் பரவாயில்ல, உங்களோட என்னென்ன நீங்களாம் திங்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு இப்போ என்ன தேவைங்கிறதான் பார்க்குது. இதே அமேசானே இப்போ என்ன இன்ட்ரெஸ்ட் நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க, அடுத்து இப்போ ஒரு சிமிலராக ஒருத்தன் டென்ட்டு இல்லை வாங்குறதா அப்போ வந்து அமேசான்காரன் நினச்சிடுவான் அவன் வந்து எங்கேயாச்சும் ட்ரெக்கிங் போக போகிறான்னு. அப்போ அந்த அமேசான் என்ன நினைப்பான்னா இந்த இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு நம்ம கூகுளுக்கு, ஃபேஸ்புக்கோ, இன்ஸ்டாகிராமுக்கோ பண்ணுவான். அப்போ நமக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், ட்ரெக்கிங் போகணுமா எங்ககிட்ட வாங்க, ட்ரெக்கிங் போடுவேன் எங்கிட்ட வாங்க, எங்கிட்ட சீப்பான 20% ஆஃபரில் நாங்கள் இங்கே கூட்டு போகிறோம், சதுரகிரி கூட்டு போகிறோம், ஹிமாலயா கூட்டு போவோம், நாங்கள் சிம்லா கூட்டு போவோம், லடாக் கூட்டு போகிறோன்னு அவன் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கான், அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கான்.
இது இருக்கிற ரொம்ப ஒஸ்டானது ஃபேஸ்புக் தான். நீங்கள் சிரிக்கிறீங்களா, கோவப்படுறீங்களா, லைக் பண்ணுறீங்களா, சோகமாக இருக்கீங்களா, இருக்கிற அந்த லைக்ஸுங்கிறதே இதை வச்சு அவன் இருக்கிற மொத்த எமோஷனுமே கேதர் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ரஜினி போஸ்ட்டுக்கு நீங்கள் லைக் போட்டால் அடுத்து ரஜினி போஸ்ட் வரும். இப்போ நீங்கள் கமல் போஸ்டர் நான் ரஜினி ஃபேன் கமல் படம் எனக்கு பிடிக்கல, இப்போ இந்தியன் டூ பிடிக்கலன்னு நீங்கள் கோவமாக்க மாதிரி போட்டால் அடுத்து வந்து புரிஞ்சுட்டா இப்போ இந்தியன் டூனால எனக்கு கோவம் வருது அப்படின்னு. உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது எதை கண்டா நீங்கள் சிரிப்பீங்க, எதை பார்த்தா கோவப்படுறீங்கன்னு உங்கள் கூட பெஸ்ட் ஃப்ரெண்டை விட ஒரு ஃபேஸ்புக்கோட அந்த ஓனர் அந்த சர்வருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் உங்களை பற்றி. இப்போ கூட ஃப்ரெண்டை கேட்டு பார்த்தா எந்த அளவுக்கு தெரியுமோ அதை விட ஒரு படி மேலே அந்த சர்வர். இப்போ இத்தனை கம்பெனி சொல்கிறோம்ல, இத்தனை கம்பெனிக்கு இவங்க என்ன இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மிஷின் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரொம்ப லேசர் டைமில் தான் உங்களுக்கு யூஸ் பண்ண சொல்கிறோம், நாங்கள் வந்து உங்களோட டைம் ரொம்ப வேல்யூ பண்ணுறோம், நீங்கள் ரொம்ப போய் தேட வேணாம், எங்ககிட்ட வாங்க சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ரொம்ப வந்து இவங்களோட அல்டிமேட் எய்ம் என்னென்னா உங்கள் டைமை லெஸ் கன்சியூம் பண்ணி உங்களுக்கான குட்டான வேல்யூ கொடுக்குறத விட அது உங்களுக்கு மிஷின் கிடையாது. அவங்களோட ஒரே நோக்கம் என்னென்னா அவங்களுக்கு அவங்களோட ப்ராடக்டை சேல் பண்ணணும். அதுக்கான ஒட்டுமொத்த அட்வர்டைசிங் டீம் வந்து இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, உங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் கேதர் போயிட்டு இருக்கு. அது மொத்தமாக தேர்ட் பார்ட்டிக்கு போகுது. தேர்ட் பார்ட்டி வந்து அட்வர்டைஸ் பண்ணி டேட்டா புரோக்கர் அது மூலிமா மொத்தமாக வந்து திரும்ப உங்களுக்கு என்ன தேவைங்கிறது அதுவே எடுத்துக்கிட்டு அதுலேருந்து ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு போகுது. அதுலேருந்து டேட்டா புரோக்கர் போய் அதுலேருந்து ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்சிக்கு போய் அது மூலிமா ஒரு இன்ஸ்டாகிராமுக்கோ ஃபேஸ்புக்குக்கோ ஒரு கூகுளுக்கோ ஒரு யூடியூப்க்கோ அட்வர்டைஸ்மெண்ட்டாக வந்து உங்களை தூண்டுது.